ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிரஸிங் எ நம்பர் அஸ் த சம் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த மெத்தட் பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸர்சைஸ் வந்து பார்த்தோம். அதாவது இந்த எக்ஸர்சைஸ். கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் நாட் ஈவன் பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ்ல லாஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சி ஆஃப் அந்த ஆல்கரிதம் பார்த்தோம் பேசிக்கா. இந்த ஆல்கரிதம் சி ஆஃப் எரட்டோஸ்டீனஸ் மெத்தட் பார்த்தோம். ஃபைண்டிங் பிரைம் நம்பர்ஸ் யூசிங் திஸ் ஆல்கரிதம் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பிரஸிங் நம்பர் as the sum of prime numbers. ஓகே, இவன் என்ன கொடுத்துருக்கான்னா எனி நம்பர் கிரேட்டர் than 3 can always be expressed as sum of 2 or more prime numbers. அதான் கொடுத்துருக்கான். இப்போ 42 எப்படி எழுதியிருக்கான்னா 90 plus 23 எழுதியிருக்கான். 19 ஒரு பிரைம் நம்பர், 23 ஒரு பிரைம் நம்பர். அதே மாதிரி 100 எப்படி எழுதியிருக்கான்னா 47 plus 53 எழுதியிருக்கான். ஸோ 47 ஒரு பிரைம் நம்பர், 53 ஒரு பிரைம் நம்பர். ஸோ இது ரெண்டும் பிரைம் நம்பர், இது மாதிரி இது ரெண்டும் பிரைம் நம்பர். ஸோ அவன் வந்து சம் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பிரைம்ஸ் மாதிரி எழுதியிருக்கான் இது. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும். ஸோ அவன் பேசிக்கா இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்கான்னா எக்ஸ்பிரஸ் 31 and 55 is the sum of any 3 odd primes. ஓகே, அவன் வந்து 31 எப்படி எழுதிங்கன்னா 5 plus 7 plus 19. இதுவும் பிரைமு, இதுவும் பிரைமு, இதுவும் பிரைம். ஃபைண்ட் another way if possible கேட்டிருக்கான். ஸோ இன்னொரு வழி என்னவா இருக்கும்? இன்னொரு வழி ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம்னா 10 plus 10 plus 3 எழுதலாம். இந்த 10 plus 10 plus 11 எழுதலாம். 31 நீங்க 10 plus 10 plus 11 எழுதலாம். ஆனால் இது 10 10 ஈவன். ஸோ பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே +3 -3 ட்ரை பண்ணலாம். இங்கே +3 போடுங்க, இங்கே -3. ஏன்னா +3 -3 உங்களுக்கு 0 தான் வருது. ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் எதுவும் மாற்றவே இல்லை இந்த பாட்டை. ஸோ +3 -3 போடுறதுனால எதுவும் மாற போகிறது இல்லை. ஸோ 10 + 3 பார்த்தீங்கன்னா 13 வரும். 10 - 3 பார்த்தீங்கன்னா 7 வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 + 7 + 11 இது மூணுமே பிரைம். இதுவும் பிரைமு, இதுவும் பிரைமு, இதுவும் பிரைம். ஸோ நம்ம 31 பக்காவாக எழுதிட்டோம். சம் ஆஃப் எனி 3 ஆட் பிரைம்ஸ்ல நம்ம எழுதிட்டோம் 31. ஸோ இது அனதர் வே. 13 + 7 + 11. 55க்கு அவன் கொடுத்துருக்கான். 3 + 23 + 29. இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்துடலாம். ட்ரை திஸ் கொஸ்டின் 2 கொடுத்துருக்கான். அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ்பிரஸ் 68 and 128 as the sum of 2 consecutive primes. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 68 நம்ம sum of 2 consecutive primes எழுத போறோம். ஸோ நம்ம 68 எப்படி எழுதலாம்? 34 + 34 எழுதலாம். ஏன்னா 68 divided by 2 gives you 34. ஸோ அந்த ஒரு பேட்டர்னுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்றேன். ஸோ இந்த மாதிரி டிவைட் பை 2 போட்டீங்கன்னா நீங்க இந்த பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ணிட்டு நம்ம ஏதாவது இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இங்கே ட்ரை பண்ண மாதிரி +3 -3 அந்த மாதிரி ஏதாவது. ஸோ ரெண்டு சிமிலர் நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே ஆக்சுவலாக நீங்கள் +3 -3 இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே +3 போடுங்க, இங்கே -3 போடுங்க. ஓவரால் ஈக்குவேஷன் நான் எதுவும் மாற்றவே இல்லை. ஏன்னா +3 -3 0 தான் வருது. 3 - 3 தான் பேசிக் ஆன்சர், 0 தான். ஸோ இதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே +3 -3 போடுறதுனால எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 34 + 3 பார்த்தீங்கன்னா 37 வரும். 34 - 3 31 வரும். ஸோ இதுவும் பிரைம் நம்பர், இதுவும் பிரைம் நம்பர். ஸோ உங்களுக்கு கிடைச்சிருச்சு 68 = 37 + 31. ஆனா இவன் என்ன கேட்டிருக்கான்னா சம் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் பிரைம்ஸ் கேட்டிருக்கான். ஸோ இது ரெண்டு கன்சிக்யூட்டிவா மட்டும் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இதுக்கு போயிடலாம். ஸோ 31 எங்க இருக்கு? 37 கரெக்ட் தான். ஸோ கன்சிக்யூட்டிவ் பிரைம்ஸ் தான். 31க்கு அடுத்த பிரைம் வந்து 37 தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 31 ஒரு பிரைம் நம்பர், அதுக்கு அடுத்த இமீடியட் பிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 37. ஸோ இது கரெக்ட். ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட். இப்போ 128 அப்படி எழுத முடியுமா? ஸோ 128 நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 ஆல் டிவைட் பண்ணா நீங்க எப்படி எழுதலாம்னா 64 + 64 எழுதலாம். இப்போ நம்ம வேற ஏதாவது மெத்தட் ட்ரை பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அதே மாதிரி +3 -3 போட முடியுமா? எனக்கு தெரிஞ்சு போடலாம் நினைக்கிறேன். +3 -3. ஸோ அதே எந்த சேஞ்சும் நடக்கல. இந்த பிராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்சும் பண்ணல. வெறும் 0 தான் ஆட் பண்றேன். அந்த கணக்கு தான் வரும். ஸோ 64 + 3 பார்த்தீங்கன்னா 67 வரும். இந்த ஈக்குவேஷன் 64 + 3. இதே மாதிரி 64 - 3 61 வரும். 67 + 61. ஸோ இது ரெண்டும் கன்சிக்யூட்டிவ் பிரைம் தான் முதல்ல செக் பண்ணணும். அப்புறம் கன்சிக்யூட்டிவ் செக் பண்ணணும். ஸோ அது ரெண்டுமே அந்த இதில் கொடுத்துருக்கான். ஸோ 61 பிரைமு, 67 பிரைமு கன்சிக்யூட்டிவ் பிரைம்ஸ். ஏன்னா 61 முதல்ல வருது, 67 அடுத்தது வருது. இந்த சார்ட்ல இருந்து நான் எடுக்கிறேன். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் கரெக்ட் தான். 61 + 67 is the answer for 128. When you write it down as sum of 2 consecutive primes. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பிரஸ் 79 and 104 as the sum of any 3 primes கேட்டிருக்கான். ஸோ இதில் நம்ம கன்சிக்யூட்டிவ் அந்த ஆர்டர்லாம் பார்க்க தேவையில்ல. ஸோ நம்ம டைரக்டா இதை போட்டுடலாம். இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது தேவையில்லை. இன்ஃபேக்ட் இங்கேருந்து இழுத்துடலாம். ஓகே. ஸோ 79 and 104. ஓகே, என்ன பண்ணலாம்? 79 எப்படி எழுதலாம்? 79 3 சம் ஆஃப் 3 பிரைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 79 60 + 19 எழுதலாம். 60 + 19 அப்படின்னு எழுதலாம். ஸோ 19 பிரைம் நம்பர். ஸோ இதை டச்சே பண்ண தேவையில்ல. 60 நம்ம எப்படி பிரிக்கலாம்னு யோசிக்கணும்.
60 நம்ம 30 + 13 எழுதலாமா? 60 we can write it as 30 + 30. இப்போ 30 நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம். 30 பக்கத்துல இருக்க பிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 29 ஒன்று 31 ஒன்று. ஸோ நம்ம -1 + 1 ஆட் பண்ணணும். ஸோ -1 + 1னா பேசிக்காக 0 தான். ஸோ 30 இது எந்த சேஞ்சும் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனுக்கு. ஸோ 30 - 1 29 வருது. 30 + 1 31. ஸோ இந்த ஈக்குவேஷன் பக்காவா இருக்கு. 29 + 31 + 19 gives you 79. இது மூணுமே பிரைம் நம்பர் தான். 29 பிரைம், 31 பிரைம், 19 பிரைம். ஸோ 79 can be written as 29 + 31 + 19. ஸோ 19 + 29 + 31 இப்படி எழுதலாம். ஸோ அது இன்னும் கிளியரா எழுதலாம். 19 + 29 + 31 is the sum of any three primes to express 79. To express number 79. ஸோ 70 இந்த ஃபர்ஸ்ட் இது பார்ட் ஓவர், இது ஓவர். இப்போ செகண்ட் கொஸ்டின் மட்டும் போயிடலாம். இந்த செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் 104 நம்ம எப்படி எழுதலாம்? 104 பக்கத்துல இருக்க பிரைம் நம்பர் பாத்தீங்கன்னா 101க்கு முன்னாடினா 97 வரும். ஏன்னா 101க்கு அப்புறம் 101 + 3ன்னு வரும். அது கொஞ்சம் கஷ்டம் அதை கன்வெர்ட் பண்றது. நான் 97 + 7 எழுதலாம் நீங்க 104. ஸோ 104 நீங்க எப்படி எழுதலாம்? 97 + 7 எழுதலாம். இப்ப 7 எப்படி எழுதலாம்னா 2 + 5 எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே பிரைம் தான். இதுவும் பிரைம், இதுவும் பிரைம், இதுவும் பிரைம். அவன் என்ன கேட்டிருக்கான் இந்த கொஸ்டின்ல? எக்ஸ்பிரஸ் 104 as the sum of any three primes தான் கேட்டிருக்கான். ஸோ நம்ம ஈஸியா எழுதிடலாம். 2 + 5 + 97 gives you 104, where 2, 5 and 97 are prime numbers. So 104 can be written as 2 + 5 + 97. அவ்வளவுதான். இதான் 104. इसका 104 நீங்க எப்படி எழுதலாம்? 2 + 5 + 97 எழுதலாம். அவ்வளவுதான். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 4 கொஸ்டின், இந்த சப்போஸ் 5 கொஸ்டின் இருக்குங்க, இந்த 5 கொஸ்டினுமே சால்வ் பண்ண போறோம் அடுத்த வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எக்ஸ்பிரஸிங் நம்பர் அஸ் சம் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ், இந்த கான்செப்ட் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம இந்த ட்ரைதீஸ் கொஸ்டின்ஸ் தான் முடிக்க போறோம், இந்த 5 ட்ரைதீஸ் கொஸ்டின்ஸும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.